ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பாடம், தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு ஒரு பாடம்ப்பா. இந்த பாடத்தில் என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்லிடுறேன். சொன்னதுக்கடுத்து இந்த பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுதேச அரசுகள்னால் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்தியா போன்ற இந்த பெரிய நாடுகளில் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றரசுகள் தனியாக ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட இந்த சிற்றரசுகளை தான் சுதேச அரசுகள்னு சொல்லுவோம். இந்த சுதேச அரசுகள் எப்போ தோன்றுச்சு, இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய அரசுகளை எப்படி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாக கூட்டமைப்புக்குள்ளே எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். அது போக நிர்வாக மற்றும் அரசியல் பகுதிகளை ஒன்றுபடுத்துவதில் சுதேச அரசுகள் இந்தியாவோடு இணைவதன் முக்கியத்துவத்தை, ஸோ அதாவது சில சிற்றரசுகள் நம்ம இந்தியாவோட இணைகளை தான் தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டுக்கூடிய அந்த நபர்களையும் எப்படி இந்தியாவுக்குள்ளே இணைச்சு அவங்களுடைய நிர்வாகத்தையும் நம்ம சிறப்பாக மேற்கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். தென் அது போக மொழி வாரியினுடைய அடிப்படையில் மாநிலங்களை ஒரு மாநிலத்தை உடைச்சு ரெண்டாக உடைக்கிறது, மூணாக பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்த 14 மாநிலங்கள் இப்போ இருக்கக்கூடிய 28 மாநிலங்களை எப்படி மாறுச்சு, என்னென்ன மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் மூலமாக 1428 மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். தென் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதால் சுதேச அரசுகள் இணைக்கப்பட்டு இந்தியாவில் ஏற்பட்ட சிறந்த பயன்களை விவாதித்தல். ஸோ அதனால் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். ஸோ ஸ்டார்டிங்கில் அதாவது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நாட்டை உருவாக்குறதுக்கு என்னென்ன விதமான சிக்கல்கள் இருந்துச்சு, அதுதான் இந்த பாடத்தோட ஹெட்டிங்கே. தேசம், நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குறதுக்கு கட்டமைப்பதற்கு என்னென்ன விதமான சவால்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடமே, சரிங்களா? சரி, உள்ள ஃபுல்லாக நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹைலைட் பண்ணப்பட்ட கண்டென்ட்டை உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ராசபுத்திரர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். தென் அது போக இந்த பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய குண்டு முழங்குவதற்கு யாரெல்லாம் அதிகாரம் பெற்றிருந்தாங்க, குண்டு முழங்குவதற்கு யாரெல்லாம் அதிகாரம் பெறவில்லை, அப்படி இருக்கக்கூடிய அந்த சுதேச அரசுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். தென் அது போக இந்த அரசுகளில் எங்கெங்கே என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா, அந்த சுதேச அரசுகள் எப்போ இந்த அரசுகள் எல்லாமே இணைஞ்சு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது போக பாகிஸ்தானுடைய பிரிவினைக்கு சார்ந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். தென் டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டொமினியன் அந்தஸ்து கொடுத்த நபர்கள் யாருன்னு பார்ப்போம். தென் அது போக இந்த ஹைதராபாத்தோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், தென் ஜூனாகாத்தோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு எப்படி இந்தியா கூட இணைச்சாங்க அப்படின்னு பார்ப்போம். ஜோத்பூர் பகுதி இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான், ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க தனியாக தான் இருக்கணும்னு நினச்சாங்க. தென் அது போக மொழியினுடைய அடிப்படையில் விடுதலைக்கு முன்னாடி என்னென்ன மாநிலங்களை பிரித்தோம், விடுதலைக்கு அப்புறம் எந்த மாநிலங்களை மறுபடியும் பிரித்தோம், அதை எந்தெந்த குழுக்கள் பரிந்துரை பண்ணுச்சு. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு குழுக்கள் என்னென்ன பரிந்துரைகளை பரிந்துரை பண்ணாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு மாநிலங்களை உடைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் எத்தனை மாநிலங்கள் வரைக்கும் இருந்துச்சு, இப்போ எத்தனை மாநிலங்களாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் எந்தெந்த மறுசீரமைப்பு ஆணையத்தின் மூலமாக என்னென்ன மாநிலங்களாக உருவாக்கம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். தென் அது போக 47க்கு அப்புறம், சுதந்திரத்திற்கு அப்புறம் எந்தெந்த பகுதிகளை இணைச்சோம், முக்கியமான தலைவர்கள் இவங்க எப்படி மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்வதற்கு, மாநிலங்களை உருவாக்குறதுக்கு பாடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். தென் மொழியினுடைய அடிப்படையில் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் வரைக்கும் இருந்தது, இப்போ எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். தென் அது போக மாநிலங்கள் உருவாக்குறதுக்கு என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணி தான் மாநிலங்களை உருவாக்கணும், அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அங்கே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். தென் அது போக அரசு அப்படிங்கிற தேசம் அப்படிங்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன, அரசுனா என்ன, தேசம்னா என்ன, தேசியம்னா என்ன, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நம்ம சேர்த்து நம்ம இந்த ஃபுல் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது போக எந்தெந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாநிலங்களை உருவாக்குறதுக்கு நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையுமே இந்த பாடத்தில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட எல்லா தகவலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடங்கள், சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த பாடத்தை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஓகே, லெசனுக்குள்ளே போகலாமா? என்னடா இவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டான் அப்படின்றத யோசிக்க வேண்டாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம், உள்ளே திணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. இவ்வளோதான் பேசிக்கான விஷயம் தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே இந்த பாடத்தை நான் தனியாக ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ உதாரணத்துக்கு ஒரு 1/2 hour முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் படிக்கும்போது 1.5 hours ஆகும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்டை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா?
சுதேச அரசுகள். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே இங்கே கொடுத்துருக்காங்க சுதேச அரசு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியல் அமைப்பு தான் சுதேச அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா போன்ற ஒரு பெரிய நிர்வாக மாகாணத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பகுதிங்கிறது அரசியல் அமைப்பு. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்டுப்பாடுகள் இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு தான் சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஒரு பாயிண்ட்டாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த இடத்துல ராசபுத்திரர்கள்னால் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ராசர் புத்திரர், அவ்வளோதான். ராஜா தென் புத்திரர். புத்திரன்னா பையன், ராஜாவோட பையன், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, அரசர்களினுடைய இளவரசர். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, சரி. அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன், அனைத்து வகை முடியாட்சி முறைகளும் பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதேச அரசுகள் என்று அழைக்கப்பட்டன. அனைத்து வகை முடியாட்சினா என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மன்னருக்கு அடுத்து அவங்க பையன், அவங்களுக்கு அடுத்து அவங்க பையன், இப்படி பரம்பரை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஆட்சி செய்யக்கூடிய இந்த பகுதிகளை தான் நம்ம சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி செஞ்சக்கூடிய அந்த நிர்வாக அமைப்புங்கிறது, ஒரு நிர்வாக அமைப்புங்கிறது ஒரு சுதேச அரசு. இப்படி மொத்தம் எத்தனை சுதேச அரசுகள் இருந்துச்சுன்னா 565 சுதேச அரசுகள் இருந்துச்சாமா. சரிங்களா, ஓவராலாக இந்தியாவுக்குள்ளே இருந்த மொத்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை 565. மொத்தம் எத்தனைப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு 565. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு முயற்சிகள். அப்படிப்பட்ட சுதேச அரசுகளை இணைப்பதற்கு முயற்சிகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தே, லைக் அந்த மகத பேரரசு காலத்தில் இருந்தே நமக்கு பிம்பிசாரர், அஜதசத்ரு அவங்க எல்லாமே சில விஷயங்கள் பாடுபட்டாங்க. அசோகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். பிரிட்டிஷினுடைய ஆட்சியில் எத்தனை சுதேச அரசுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு. இது ஒரு பாயிண்ட்டு. தென் அது போக இந்த சுதேச அரசுகளில் கேட்டகரி பாருங்களேன். குண்டு முழங்கக்கூடிய மரியாதை பெற்ற சுதேச அரசுகள். இப்படிப்பட்ட இந்தியாவுக்குள்ளே அங்கங்கே இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே இருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட மொத்த எண்ணிக்கை தான் 565. இந்த 565 ஒரு குறிப்பிட்ட சுதேச அரசுகள் மட்டும் பிரிட்டிஷோட மரியாதைக்கு கட்டுப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி சுதேச அரசுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க குண்டு முழங்கி மரியாதை செலுத்துவாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சுதேச அரசுகள் இருக்காங்க. சில நபர்கள் வந்து குண்டு முழக்கம் இல்லாத, குண்டு முழங்கக்கூடிய அதிகாரம் இல்லாத சுதேச அரசுகள் இருக்காங்க. அவங்களும் இவங்க கட்டுப்பாடு தான், இவங்களும் இவங்க கட்டுப்பாடு தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மரியாதை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சரிங்களா, ஸோ காலிலேயே கிடைக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, கொஞ்சம் எதுக்கிறவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, அப்படி தான் நமக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமும் பிரிச்சிருக்கு. அதில் 117 120 வரைக்கும் குண்டு முழங்கக்கூடிய மரியாதை பெற்றிருக்கக்கூடிய சுதேச அரசுகளாக இருந்துச்சாமா. மீதி இருக்கக்கூடியது அவங்க கட்டுப்பாடுகளில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. சரிங்களா, அதுவே 21 குண்டுகள், அதிகபட்சமாக 21 குண்டுகள், குறைந்தபட்சமாக 9 குண்டுகள் முழங்குற அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆர்மி மேனை நமக்கு வந்து பார்த்தோன்னா நல்லடக்கம் பண்ணும்போது குண்டு முழக்கம் பண்ணுவாங்கல்ல, அப்படி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த 117 120 சிற்றரசுகள், அதாவது சுதேச அரசுகளுக்கு 9 12 குண்டுகள் வரைக்கும் முழங்கக்கூடிய அதிகாரம் இருந்திருக்கு. 9 குண்டுகள் கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த 120 அரசாங்கத்தில் கொஞ்சம் கம்மியான மதிப்பு இருக்கக்கூடியவங்க 21 குண்டு முழக்கங்கள் கொடுத்தாங்க. 12 21 குண்டு முழக்கம் கொடுத்தாங்கன்னா அந்த 120 சுதேச அரசுகளில் கொஞ்சம் அதிகாரம், கொஞ்சம் வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருங்க. இதெல்லாம் வந்து இந்த 21 குண்டுகள் முழங்குறதுக்கு யார் 9 குண்டுகள் முழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா, அது வேணும்னா பார்த்துக்கோங்க, நமக்கு அது தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு இன்டெப்த்தாக கேட்க போகிறது இல்லை. சரிங்களா, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த 565 117 120 பேர் குண்டு முழங்கக்கூடிய அதிகாரமும், மீதி இருக்கக்கூடியவங்க வந்து குண்டு முழக்கம் இல்லாத நார்மலாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அதிகாரமும் கொண்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட பாயிண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்தாச்சு, எங்கள் இந்தியாவில் சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். 1947 பிரிட்டனின் அன்றைய பிரதமர் அட்லி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நபர்கள், நமக்கு தெரியும். இவர் தான் நமக்கு வந்து விடுதலைக்கு அங்கீகாரம் கொடுத்தார். எந்த நாள் அப்படின்னா மார்ச் 15 1946 நமக்கு இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்தார். இவர் ஒருவேளை அன்னைக்கு நம்ம சொல்லலை அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம வந்து சும்மா தான் இருந்திருக்கணும். இந்த தேதியை ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்டை உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா, மார்ச் 15 1946 அன்னைக்கு தான் நமக்கு வந்து கிளமெண்ட் அட்லி நமக்கு வந்து விடுதலைக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு பிரிட்டிஷோட பாராளுமன்றத்தில். ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க.
சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றவுடன் இப்போ தான் மெயினான கான்செப்டே ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலைக்கு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, விடுதலையும் கொடுத்துட்டாங்க. 47 விடுதலையும் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா, நமக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, இந்தியாங்கிறது ஒரு சாதாரண ஒரு பிளேஸ் கிடையாது, எக்கச்சக்கமான நபர்களையும் மதம் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இனம் ரீதியாகவும் பண்பாடு கலாச்சாரம் ரீதியாகவும் பலவிதமான வேற்றுமைகள் கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவை நீங்கள் ஒன்றா சேர்த்து நிர்வாகம் பண்ணணும்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தாண்டி தான் நீங்கள் பண்ணணும். அதையெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கணும், நாங்கள் சுதந்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சிக்கல் வருது. இந்தியாவை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறதுக்கு இந்த 565 சுதேச அரசுகள் இருக்குது. அந்த 565 பேரையும் ஒன்றா இணைச்சு இந்தியாவுக்குள்ளே வாங்க, இந்தியா அப்படின்னு சொல்கிற எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரே தான் நிர்வாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 565 மன்னர்களும் சரின்னு சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா அவனை என்ன பண்ணணும், வற்புறுத்தி இணைக்கணும், இல்லாட்டி ஏமாற்றி இணைக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்படி எப்படி ஏமாற்றி இணைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளமாக இருக்கட்டும், தென் சில ஊதியம் இனாமாக இருக்கட்டும், தென் அதாவது சில எப்படி சொல்கிறதா சில அதிகாரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் பறிக்க மாட்டோம், அது எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க, நிர்வாகம் செய்கிறது மட்டும் இந்தியா அப்படின்னு சொல்லி செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்களை சொல்லி இணைக்கிறாங்க. ஒரு சில நபர்களை பயமுறுத்தி இணைக்கிறாங்க. ஒரு சில நபர்களை சண்டை போட்டு இணைக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் இணைச்சாங்க அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, 565 சுதேச அரசுகளை நமக்கு 1947 அப்புறம் இணைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 பிரிட்டிஷ் வைசிராய்களுடன் பணியாற்றிய விபி மேனன் பட்டேலினுடைய செயலாளராக பொறுப்பேற்று அதற்கான களப்பணிகளை மேற்கொண்டார். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு யார் உள்ள ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, செயலாளராக விபி மேனன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பட்டேல் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கார். அவர் தான் துணை பிரதமரும். பிரதமர் யாருன்னா நேரு தான். ஸ்டார்டிங்கில் இருப்பார்ல, நேரு தான். பட்டேல் துணை பிரதமராக இருக்கார். அது போக உள்துறை அமைச்சராகவும் இந்த பட்டேல் தான் இருக்கார். இவருக்கு செயலாளராக விபி மேனன் இருக்கார். விபி மேனன். இந்த விபி மேனன் யார் அப்படின்னு பார்த்தோமாக்கோ, பிரிட்டிஷ் கூட 3 வைஸ்ராய் கூட இவர் வேலை பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நபரை தான் பட்டேல் கூட செயலாளராக உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். பிரதமர், துணை பிரதமர், செயலாளர், இந்த 3மே நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி 565 சிற்றரசுகளை இணைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள், இந்த ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத் சுதேச அரசுகள் தனித்திருக்க விரும்பின. மற்றவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சில விஷயங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டு பேசி பூரா இணைச்சிடுறாங்க. இந்த 3 பேர் மட்டும், ஜூனாகத் பகுதி, காஷ்மீர் பகுதி, ஹைதராபாத் பகுதி, இந்த 3 பகுதியில் கூடிய மன்னர்கள் நான் இணைய மாட்டேன் போங்கடா டே நீங்களாம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பகுமானம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த 3 பேரை எப்படி இணைச்சோங்கிறத மெயினான விஷயம். ஏன்னா இந்த 3 பேரை இணைக்கப்பட்ட விஷயங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்கள். இந்த 3 பேரை இணைச்சதுனால தான் வல்லபாய் பட்டேலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை. சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா அவரை நமக்கு மறந்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மரியாதை இந்த 3 பேரை இணைச்சது தான். எப்படி இணைச்சான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஜூனாகத். இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். ஜூனாகத் இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். பாருங்கள், ஜூனாகத்தினுடைய நவாப்னு சொல்கிறோம், அல்லது அவரினுடைய திவான் ஷா நவாஸ் பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் ஜுல்பிகார் அலி பூட்டோவினுடைய தந்தையார். சரிங்களா? பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபராக விளங்கிய தந்தையார் தான் இவர். யார்? திவான் ஷா நவாஸ், ஜூனாகத் பகுதியினுடைய மன்னராக விளங்கிய நபர். சரிங்களா? ஸோ அந்த மன்னரை தான் அந்த பகுதியை பொறுத்து நவாப்பு அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருப்போம். ஹைதராபாத் நிசாமு, தென் அந்த மாதிரி பேர் வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவர் இணைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்தியாவுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்றார். சரிங்களா? பாகிஸ்தானோடு ஆகஸ்ட் 15, 1947 இவர் இணைஞ்சிட்டார். நான் இந்தியாவுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சு போயிட்டாப்புல. நமக்கு இண்டிபெண்ட் அப்பயே ஆகஸ்ட் 15 1947. ஆனால் ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல. ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இங்கே கீழே இதை ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதனை கண்டித்து பொதுமக்கள் எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினர். ஏன் நடத்துகிறாங்க? ஜூனாகத் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று கோரினர். பாகிஸ்தான் கூட போக வேணாம், இந்தியா கூட வரணும். திவான் தனது குடும்பத்தினர் கூட எல்லாரும் சேர்ந்து அன்றைய கஜானாவுடன் பாகிஸ்தானின் அன்றைய தலைநகர் கராச்சிக்கு தப்பி ஓடினர். மக்கள் போராட்டம் பண்ணுறதுனால நான் இனிமேல் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தலைமை ஓடி போகிறாப்புல. சரிங்களா? அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த பகுதியை பல போராட்டத்துக்கு அப்புறம் ஜூனாகத் பகுதியை இந்தியாவோட இணைச்சிக்கிட்டாங்க. அப்போ ஜூனாகத் பகுதியை எப்படி இணைச்சிக்கிட்டோன்னா, மக்கள்கிட்ட போராட்டத்தை உருவாக்கணும். சரிங்களா? அவங்களா உருவாக்குனாங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்வி
கேள்விக்குறி. ஏன்னா நம்மளுடைய தலைவர் தான் நமக்கு அங்கே பேச்சுவார்த்தை பண்ணி சில செக்யூரிட்டி ரீசன்ஸை எடுத்து சொல்லி இந்தியா கூட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கள்கிட்ட சில கலந்துரையாடல்கள் பண்ணி அவங்க மூலமாக எதுக்க வச்சு மன்னரை ஓட வச்சு இந்தியா கூட இணைச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு பகுதி இணைச்சாச்சு. ரெண்டாவது மிக முக்கியமான இன்னொரு பகுதி ஹைதராபாத் யார் ஆண்டுட்டு இருப்பான்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தினுடைய மன்னர்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத் நிஜாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமையிலான ஹைதராபாத் சுதேச அரசர்களாக தான் விளங்குச்சு. இவங்க முஸ்லீம்கள் அல்லாதோர் பெரும்பான்மையினராக இருந்தனர். ஹைதராபாத்தில் முஸ்லீம் அல்லாதோர் பெரும்பான்மையினராக இருந்திருக்காங்க. முஸ்லீம் அல்லாதோர்னு யாருப்பா? இந்துவும் கிறிஸ்டியன்ஸும் இருந்திருக்காங்க. அவர் தன்னாட்சி உரிமையை எதிர்பார்த்தார். அவருக்கு தன்னாட்சி உரிமை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். மவுண்ட் பேட்டன் பிரபு டொமினியன் நிலை அளிக்க மறுத்துவிட்டார். யாருக்கு? இந்த நிசாமுக்கு உங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டோம், இந்தியா கூட தான் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டார். யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு. சரிங்களா? டொமினியன் என்றால் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்பின் தன்னாட்சி அரசாக விளங்கக்கூடிய நிலையை குறிக்கும். இதை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருப்போம், பட் அவங்க அவங்களுடைய அதிகாரமும் அவங்களுடைய நிர்வாகத்தை அவங்க ஆட்சி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையில் அப்போது காசிம் ரஷ்வி என்னும் மதவாத தலைவரின் செல்வாக்கு நிஜாம் அடிமைப்பட்டிருந்தார். அந்த டைமில் காசிம் ரஷ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முஸ்லீம் மதவாத தலைவரினுடைய செல்வாக்கு அடிபடிஞ்சாருன்னா அவருக்கு கட்டுப்பட்டு கிடந்திருக்காரு, அடிமை மாதிரி இருந்திருக்காரு. யார்? இந்த ஹைதராபாத்தினுடைய நிசாம். சரிங்களா? சரி, ஆயுதம் தாங்கிய அமைப்பான இன்தேகக் உல் முசுல்மான் எனும் அமைப்பின் தலைவராக ரஷ்வி இருந்திருக்கிறார். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. காசிம் ரஷ்வி எந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னா இந்தேக உல் முசுல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பை பற்றி பார்த்தாலே தெரியுது முஸ்லீமினுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அமைப்பினர் ரசாக்கர் என அழைக்கப்பட்டனர். சரிங்களா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரசாக்கர் என எந்த அமைப்பினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா இந்தேக உல் முசுல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய உறுப்பினர் தான் ரசாக்கர் சொல்றாங்க. மேலும் 1943 கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையையும் நீக்கினார் நிசாம். ரசாக்கர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இணைந்து வன்முறையில் முடிந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அந்த டைமில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த விஷயங்கள் அந்த இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடி இருந்திருக்குல்ல, அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் இந்த ரசாக்கர்களுக்கும் இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், யார் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளில் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் ரயில் வண்டிகள் தாக்கப்பட்டது. இதன் பின்பு செப்டம்பர் 1948 இந்திய ராணுவம் ஹைதராபாத்திற்குள் நுழைந்து கலவரத்தை அடக்கியது. இப்படியே பிரச்சனை போய்கிட்டே இருக்கும்போது பல பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அது 43 ஆரம்பிச்சு 45 நாள் 45 46 47 47 இப்படி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கும்போது இந்தியாவினுடைய ராணுவம் தான் இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம் ஹைதராபாத்துக்குள்ள போயிட்டு பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்கடான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ இந்தியாவுடன் இணைவதாக நிஜாம் அறிவித்தார். அந்த நிஜாம் அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, நான் இந்தியா கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. நிஜாமுக்கு ஏராளமான செல்வமும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. ஏன்னா 48 இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உள்ள வந்திருக்காப்ல. அதனால வாங்க உங்களுக்கு இவ்வளோ பணங்கள் இவ்வளோ பொருட்கள் கொடுக்குறோம், நீங்கள் ராஜா மாதிரி சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் நிஜாமும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் சந்திப்பு. பார்த்தீங்களா? ஸோ நம்மால் இந்த ராணுவம் பின்னாடி பாருங்களேன், ராணுவத்தை உள்ள பின்னாடி நுப்பாட்டி இவரை இணைச்சிக்கிட்டார். இவர் கையெழுத்து போட்டுட்டு இவர்கிட்ட இருந்து பல சொத்துக்களை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு இந்த நிஜாம். இவர் நமக்கு இந்தியாவுக்குள்ளே இணைச்சிக்கிட்டார். சரிங்களா? சரி, அது போக தெலங்கானாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் கிளர்ச்சி செய்தனர். இதன் விளைவாக வினோபா பாவே ஆரம்பித்த பூமி தானம் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த டைமில் இந்த நில சார்ந்த விஷயங்களில் கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்ணும்போது பூமி தான இயக்கம் வினோபா பாவே ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இது என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா அளவுக்கு அதிகமான பூமி வச்சிருக்கக்கூடியவங்க, நிலம் வச்சிருக்கக்கூடியவங்க தானாக முன்வந்து நிலத்தை மற்ற நிலம் இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பூமி தான இயக்கம். சரிங்களா? இதுவும் நடந்திருக்கு இந்த டைம்லேயே. சரிங்களா? சரி, இது போக முடிஞ்சு. தென் அது போக ஜோத்பூர்னு சொல்லிட்டு இன்னொரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி பாருங்களேன். ஜோத்பூர் அரசு முதலில் இந்தியாவுடன் இணைவதாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஓகே நான் இந்தியா கூட வந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஹன்வந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதும் பாகிஸ்தானுடன் இடையே முடிவு செய்தது. ஹன்வந்த் சிங் அரசாங்கம் உள்ள வரும்போது பாகிஸ்தான் இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு அப்படின்றதுல நம்ம இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம்.
இப்போ நமக்கு அதை பற்றி வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஹன்வந்த் சிங் வந்து அரசாங்கம் வரும்போது இந்தியாவுக்குள்ளே இணையணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜோத்பூர் பகுதி நான் பாகிஸ்தான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. பாகிஸ்தான் சார்பில் கராச்சி துறைமுகத்தை சுதந்திரமாக பயன்படுத்தி கொள்ளவும், ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொள்ளவும் மற்றும் ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொள்ளவும் ஹன்வந்த் சிங்கிற்கு உரிமை வழங்குவதாக முகமது அலி ஜின்னா அறிவித்தார். முகமது அலி ஜின்னா தெரியுதுல, யாருப்பா? பாகிஸ்தான். இதனை அறிந்த பட்டேல் மகாராஜா ஹன்வந்த் சிங்கிற்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதாக கூறினார். ஸோ அதாவது பாகிஸ்தான்காரங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தர்றோம் அப்படின்னு அவர் சொல்லும்போது, நம்மால் என்ன சொல்கிறாரு மறுபடியும் பட்டேல், நீங்கள் இந்தியா கூட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்மால் சொல்கிறாரு. அச்சலுகையின்படி ஆயுதங்கள் இறக்குமதி செய்து கொள்ளவும், ஜோத்பூர் கத்தியவாரி இடையே ரயில் போக்குவரத்து அமைத்துக் கொள்ளவும், பஞ்ச காலங்களில் தமது விவசாயிகளுக்கு உணவு தானியங்களை விநியோகித்துக் கொள்ளவும் உரிமைகள் வழங்குவதாக அறிவித்தார். மேலும் இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஜோத்பூர், இம்பார்ட்டன்ட், இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஜோத்பூர் பாகிஸ்தானில் இணைந்தால் மதக்கலவரம் ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக இந்தியாவுடன் இணைய சம்மதம் செய்தது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். ஸோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர், அங்கே போயிட்டீங்கன்னா அந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக செக் பண்ணி பார்க்குறப்போ அங்கே போகிறதுக்கு முஸ்லீமுக்கு ஆள் அந்தளவுக்கு இல்லை, இங்கே தான் ஆள் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுனால இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? சரி, அது போக இந்த காஷ்மீர் பகுதியும் பாருங்களேன். காஷ்மீர் பகுதியும் இது நமக்கு இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருந்து தெரியும். கரெக்டு தானே? இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருந்து தெரியும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே இது இந்தியா கூட தான் வரணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அது எப்படி வாங்கியிருக்கான்னு பாருங்களேன். சுதந்திரத்திற்கு பின்பு இந்து மகாராஜா ஹரிசிங் ஆட்சி செய்த காஷ்மீர் மட்டுமே சுதேச அரசாக இருந்தது. மற்ற பகுதிகள் எல்லாமே இணைச்சிட்டோம். சரிங்களா? ஆனால் சுதந்திரத்திற்கு அப்புறம் பல நாட்களாக இந்த காஷ்மீர் மட்டும்தான் இந்து மகாராஜா இருந்ததில். இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ், சரிங்களா, முஸ்லீம்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இங்கே நமக்கு இந்து ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் இந்தியாவுக்குள்ளே சேராமல் தனியாக விளங்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான சுதேச அரசு தான் இந்த காஷ்மீர். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட காஷ்மீரை நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு பிரச்சனை உருவாக்கி தான். அதில் பாருங்கள், காஷ்மீரில் பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் இருந்ததால் அப்பகுதி தங்கள் நாட்டோடு இணைந்துவிடும் என்று பாகிஸ்தான் நினைத்தது. எஸ், கண்டிப்பாக இங்கே நமக்கு இந்து இருந்தாங்க, ஓகே. பட் இங்கே பாருங்களேன், முஸ்லீம்ஸ் இருந்திருக்காங்க, அது தெரியும். 15/1947 அன்று மகாராஜா ஹரிசிங்கினால் முன்மொழியப்பட்ட நிரந்தர ஒப்பந்தமானது பாகிஸ்தானின் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதித்தது. மக்கள் வந்து இங்கேருந்து அங்கே போய் குடியேறிக்கலாம், பொருட்களையும் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 நமக்கு வந்து சொல்லியாச்சு. மகாராஜா தான் சொல்லியிருக்காரு. யார்? நமக்கு ஹரிசிங் தான் சொல்லியிருக்காரு. இதனை இந்தியா கண்டித்த போதும், இல்லை கூடாது, தப்பு அப்படின்னு கண்டித்த போதும் பாகிஸ்தான் அலட்சியம் செய்தது. அதெல்லாம் கூடாது, வாங்க அப்போதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறியது. இது நமக்கு இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. இதனால் பதற்றமான சூழல் உருவானது. அது எப்போவுமே பிரச்சனை ஆகிட்டு தானே இருக்குது, அப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. மகாராஜா ஹரிசிங் இந்தியாவிடம் இராணுவ உதவி நாடினார். எஸ், அப்போ தான் இப்படி பிரச்சனை கூட 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 ஹரிசிங் எங்கே வந்தார்? இந்தியா கிட்ட வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதனை அறிந்த மவுண்ட் பேட்டன் பன்னாட்டு சட்டங்களின்படி, மற்ற நாடுகள் இணைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சட்டம் இருந்திருக்கு. பன்னாட்டு சட்டங்களின்படி இந்திய இராணுவத்தை அனுப்புவதற்கு இந்தியாவும் காஷ்மீர் மகாராஜாவும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாதான் இந்தியா போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்கிறாரு. இதன்படி 1947 அக்டோபர் 26 அன்னைக்கு ஹரிசிங் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்கு அடுத்த நாள் 26க்கு அப்புறம் 27ஆம் தேதி நம்மளுடைய இராணுவம் காஷ்மீருக்கு போகுது. காஷ்மீரை கையெழுத்து இவர் ஹரிசிங்கிட்ட வாங்கினதுனால காஷ்மீருங்கிறது இந்தியாவோட சேர்ந்துக்கிடுச்சு. சரிங்களா? இப்படித்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சுதேச அரசுகளை இணைச்சிக்கிட்டோம். சரிங்களா? இப்படி சுதேச அரசுகள் நமக்கு உண்டான சுதேச அரசுகள் எல்லாமே இணைச்சாச்சு, இந்தியாவை உருவாக்கியாச்சு. சுதேச அரசுகள் உருவாக்கி ஸ்டார்டிங், அதாவது விடுதலைக்கு முன்னாடியும் சில இணைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம், விடுதலைக்கு அப்புறமும் சில பகுதிகளை இணைச்சிக்கிட்டோம். அப்படி உருவாக்கியாச்சு, இணைச்சாச்சு, இந்தியாவை உருவாக்கியாச்சு, இண்டிபெண்டன்ட் ஆயாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்து ஒரு ப்ராப்ளம் வருது. அதுதான் மாநிலங்களினுடைய மறுசீரமைப்பு. சரிங்களா? மாநிலங்களினுடைய மறுசீரமைப்பு. ஏன்னா இப்படிப்பட்ட இந்தியாவில் இப்போ ஒரு குறிப்பிட்ட தென் தமிழகம்னு எடுத்துப்போம், தென் சவுத் சரௌண்டிங் அப்படி எடுத்துக்கிடுவோம். ஸோ நம்மளுடைய சென்னை பகுதியாக இருக்கட்டும், தென் வந்து கேரளா பகுதியாக இருக்கட்டும், தென் கர்நாடகா ஆந்திரா சரௌண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பகுதிகள் எல்லாமே இணைச்சிருக்கோம். சரிங்களா? ஆனால் கேரளாவை தனியாக பிரிக்கணும், நம்ம தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும், ஆந்திரா கர்நாடகாவை தனியாக பிரிக்கணும், தெலுங்கானாவை தனியாக பிரிக்கணும். இங்கே இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டிய சூழல் உருவாகுது. என்ன
என்ன சூழல், எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மொழியினுடைய அடிப்படையில் பல நபர்கள் பலவிதமான அந்தஸ்துகளை கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய இந்தியா பகுதியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 2-3 மாநிலங்கள் ஒன்றா இணைஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரில் இவன் அதிகமான வளங்கள் கொண்டிருக்கான், இவன் வளம் கம்மியாக இருக்கான், ஆனால் 2 பேரும் ஒரே மாநிலத்தில் இருக்கான். அப்படின்றப்போ 2 பேருக்கு உண்டான சில சண்டை சச்சரவுகள் வருது. அப்படி இருக்கும்போது வளங்களினுடைய அடிப்படையிலையும் பிரிக்க வேண்டியது வருது, மொழியினுடைய அடிப்படையிலையும் பிரிக்க வேண்டியது வருது, கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலையும் பிரிக்க வேண்டியது வருது, பண்பாட்டினுடைய அடிப்படையிலையும் பிரிக்க வேண்டிய சூழல்கள் வருது. இப்படி பல சூழல்கள் வரும்போதும் எதை வச்சு பிரித்தா சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்காது, எதை வச்சு பிரிக்கிறப்போ நமக்கு பொருளாதாரமும் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்காக பல டீம்களை உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்படி உருவாக்கி ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு சிலமான விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கறதுக்கு முன்னே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு கண்டிப்பான முறையில் விடுதலைக்கு முன்னாடியே மொழியினுடைய அடிப்படையில் எனக்கு புது மாநிலங்கள் வேணும்னு சொல்லிட்டு மக்கள்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பகுதி தான் ஒரு பகுதியை கொடுத்துருப்பாங்கப்பா. சரியா? அதை பாருங்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் பின்னாடி சொல்கிறேன், அது எந்த பகுதியும் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னே இங்கே ஒரு பாருங்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் தொடங்கிய போதே தென்னிந்தியாவில் பங்கேற்பு அதிகமாக இருந்தது. மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது 1917 காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது. எப்போன்னு பாருங்கள், நம்ம இண்டிபெண்டன்ட் 1947, ஆனால் 1917 காங்கிரஸ் கட்சி மொழியினுடைய அடிப்படையில் சில மாநிலங்களில் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? 17 ஆரம்பிக்கிறாங்க. 19-20 மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிட்டும் செஞ்சிடறாங்க. சரிங்களா? அப்படி ஸ்டார்டிங்கில் 1936 ஏப்ரல் 1 ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்க வேண்டும் என்று போராட்டம் எழுந்தது. இந்த ஒடிசா உருவாக்கம்தான் நமக்கு எதுப்பா மொழி வாரியினுடைய அடிப்படையில் ஃபஸ்ட்டு பிரிக்கப்பட்ட ஒன்று. எது? சுதந்திரத்திற்கு முன்னாடி. எப்போ 1936 நடந்துருச்சுல, 1936 நடந்துருச்சுல, இன்னொன்று 1956 தான் நடந்திருக்கும். சரிங்களா? சரி, இது முடிஞ்சு. தென் அதுக்கு எடுத்து பாருங்களேன். விடுதலைக்கு முன்பு 1936 மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் அமைக்கப்பட்டது. மொழியினுடைய அடிப்படையில் முதலாக பிரித்து அமைக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்டால் ஒடிசா. சரிங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு எடுத்து பாருங்கள். இதுவே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஆதரவு அளித்தார். பாருங்களேன், இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு, லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி இவங்க 3 பேரும் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 பேர்களையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்துக அப்படிங்கிற வியூலேயோ இல்லை கூற்று சார்ந்த விஷயங்கள்லையோ கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இதுக்கப்புறம் தேர்வு அப்படிங்கிற நோக்கத்தில் பார்க்கும்போது. சரிங்களா? லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி மொழியினுடைய அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்யக்கூடியது ஒரு வகையில் பாசிட்டிவான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. சரிங்களா? தென் இது வந்து விடுதலைக்கு முன்னாடி நடந்தது. விடுதலை அப்போது வேறு என்ன விஷயங்கள் நடந்துச்சு? இப்படி இணைக்கப்பட்ட அந்த சுதேச அரசுகளில் மொழியினுடைய அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு விடுதலைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துருச்சு. விடுதலை எப்போ ஒரு சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பாருங்களேன். 1948 அரசியல் நிர்ணய சபையில் மொழிவாரி மாகாண ஆணையம் LPC அமைத்து நீதிபதி SK தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். இங்கே தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SK தர் தலைமையில் மொழிவாரி மாகாண அமைப்புகளுக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த ஆணையமே தர் அல்லது தார் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்போ 1948 மொழியினுடைய அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா வேணாமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு குழு உருவாக்குறாங்க. அந்த குழு தான் தார் குழு. அந்த தார் குழு என்ன பண்ணுது? ஆதரிக்கவில்லை. மாநிலங்களை பிரிக்கிறது, மொழியினுடைய அடிப்படையில் மாநிலங்களை நீங்கள் பிரிக்கிறது அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு ஆதரிக்கவில்லையா. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதரிக்காமல் ஒரு விஷயங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த முடிவினை இந்திய மக்கள் ஏற்கவில்லை. அவங்க கொடுத்த அறிக்கை வேறு, ஆனால் மக்கள்கள் வந்து ஏற்கலை. மக்கள்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக தனித்த மொழி அடையாளம் உள்ள மாநிலங்கள் இதனை விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னு பட்சம் இருக்குல்ல, அப்படி இப்போ குறிப்பிட்ட மாநிலம். அப்போ நம்ம அந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம இஷ்யூ பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் மக்கள்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, முடிஞ்சு. இதன் காரணமாக 1948 ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான பட்டாபி சீதாராமையா ஆகியோரை கொண்ட JVP
ஜேபி அப்படிங்கிறது இங்கே பட்டாபி சீதாராமையா, வி அப்படிங்கிறது வல்லபாய் பட்டேல், ஜேங்கிறது ஜவஹர்லால் நேரு, அதுதான் ஜேவிபி. இந்த 3 குழு உருவாக்குறாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, மொழிவாரி மாநில அமைப்பு கோரிக்கை குறித்து பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளார். மறுபடியும் மொழியினுடைய அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கலப்பணி மேற்கொள்வோம், அதை பற்றி ஏதாவது சில விஷயங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் பாருங்களேன், தொடக்கத்தில் இக்குழு மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாவதை பிடிவாதமாக எதிர்த்தது. வேணாம் மொழிவாரி அடிப்படையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை காரணம் காட்டியது. எதுக்காக? ஒற்றுமையாக இருக்கணும், பிரிச்சுட்டோன்னா மறுபடியும் அவங்க சண்டை போட்டுருவாங்க, பிரிஞ்சுருவாங்க, அது இப்போ வேணாம். தென் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது. இந்த 2 காரணத்தினால பிரிக்க வேணாமேன்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த குழு. ஆனால் மக்கள் ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு இயக்கங்களும் எழுந்து 1960கள் வரை நீடித்தது. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆகவே இக்குழு பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்து அறிக்கை தயாரித்தது. சரி, பிரிச்சுக்கிறோம். சண்டை போடுறீங்களா? நுப்பாட்டு ஏன் இல்லைங்கடா, ஏன்டா ஆனவங்க சண்டை போட்டுருக்கீங்க, சரி ஓகே பிரிப்போம். ஆனால் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்து சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி மொழியினுடைய அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். சரிங்களா? அப்படி முதலாக இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம் முதல் மொழிவாரியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலமாக ஆந்திர பிரதேசம் இருக்குது. தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், இது ஆந்திர பிரதேச மாநிலம் அமைக்கிறதுக்காக பொட்டி ஸ்ரீராமுலு சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்கிறாரு. சாகுற வரைக்கும் நான் செத்தாலும் சாவனை தவிர நீங்கள் மொழியினுடைய அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்காட்டி நான் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கார். போராட்டத்தின் போது 58வது நாள், கிட்டத்தட்ட 58 நாள் சோறு தின்னாமல் தண்ணியும் இல்லாமல் கடந்திருக்காரு. 19/10/1952 15/12/1952 வரைக்கும் இவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு 15/12/1952 இறந்து போகிறாரு. இதன் பின்னர் போராட்டம் மேலும் தீவிரமான, ஐயோயோ ஒருத்தர் நமக்காக போராட்டம் பண்ணி செத்தே போயிருக்காங்களா, அப்போ நம்மளும் போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் போராட்டங்கள் அதிகமாக மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் நெருக்கடிக்கு நேரு பணிந்தார். வேறு வழி இல்லை. சரி ஓகே, ரொம்ப சண்டை போடாதீங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களை கொண்ட ஹைதராபாத் ஆந்திர பகுதியை இணைத்தது. 1956 ஆந்திர மாநிலமாக ஜவஹர்லால் நேரு அறிவித்தார். ஸோ இப்படி தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆந்திரா மாநிலம் அப்படிங்கிறது மொழியினுடைய அடிப்படையில் இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம் 1956 உருவாச்சு. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு இணைக்கப்பட்ட பகுதி. அடுத்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. இதை பாருங்களேன், இதுவும் நமக்கு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட குழு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் அந்த குழுக்களும் சில பரிந்துரைகள் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மொழிவாரி மாநில கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பெரும் கலவரங்களும் எதிர்ப்பு இயக்கங்களும் நடைபெற்ற காரணத்தினால் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தனி மாநில கோரிக்கைகளை பரிசீலிக்க பசல் அலி தலைவராகவும் HN குன்ஸ்ரு மற்றும் KM பணிக்கர் உறுப்பினராகவும் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். மறுபடியும் உருவாக்குறாரு. இக்குழு தனது அறிக்கையை 22/12/1953 அன்று சமர்ப்பித்தது. இக்குழு மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு 4 அம்சங்களை வரையறுத்தது. முக்கியமாக 4 விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த 4 விதமான கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இதற்கான பரிந்துரைகள் 1955 செப்டம்பர் மாதம் சமர்ப்பிக்கிறாங்க. 53 கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் வரைக்கும் களப்பணி மேற்கொண்டு 55 தான் தன்னுடைய பணிகளை சமர்ப்பிக்கிறாங்க. அது பாருங்களேன், மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மை. மொழியினுடைய அடிப்படையில் நீ பிரிக்கணும் அப்படின்னாலும் பண்பாட்டினுடைய அடிப்படையிலையும் அவங்க ஒன்றா இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரிக்கணும், அதர்வைஸ் சேர்க்கணும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும். அப்படி பிரித்தாதான் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வராது. ஒன்று. தென் நிதி, பொருளாதார மற்றும் நிர்வாக கருதுகோள்கள். கண்டிப்பான முறையில் ஒரு வளமாக, இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்படி இருக்குது, இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வளமாக இருக்குது, இது வளம் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா இவனை தனியாக பிரிக்கக்கூடாது, அப்படி தான் வச்சுக்கணும். எப்படி பிரிக்கலாம்? இப்படி கூட பிரிச்சுக்கோங்க. இங்கே வளமான பகுதி, வளம் இல்லாத பகுதி, இப்படி கூட பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நிர்வாக வசதி, நிதி சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க. 3வது, தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வலுப்படுத்தி பராமரித்தல். கண்டிப்பாக இதை பிரிக்கும் போது பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிரிக்காதீங்க. அது தேசத்துக்கு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கணும். அது எந்த
எந்த மாதிரி விஷயமா வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக ஒற்றுமையை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. 4, ஒரே மொழி பேசுபவர்களோ அல்லது பல மொழி பேசும் சமுதாயத்தினரோ குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழ் வசித்தாலும் பல்வேறு மொழிகள் பேசும் சமுதாயங்களின் மக்கள் தகவல் தொடர்பு, கல்வி மற்றும் கலாச்சார தேவைகளை மேம்படுத்தும் வகையில் மக்கள் நலத்திட்டங்களை அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த நாட்டின் மக்கள்களையும் கருத்தில் கொள்வதாக இருக்க வேண்டும். அதாவது வேற வேற மொழிகள் பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரே மொழி பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய நலன்களை மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை வந்து சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? 1955 சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே எங்கள் ஜவஹர்லால் நேரு வந்து ஹெச்என் தென் வந்து பசல் அலி, HMKN பணிக்கர் தென் பசல் அலி இவங்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த குழு வந்து பரிந்துரையை சமர்ப்பிக்குது. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை ஏற்றுறாங்க. சரி, ஓகே. அதுக்கு வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதன் மூலமாக தான் பிரித்தாங்க. 56க்கு அப்புறம் ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இதுக்கப்புறம் மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும்னு சட்டத்தை உருவாக்குறாங்க. சரிங்களா? சரி, அப்படி 56க்கு அந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருந்த மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை 14 மாநிலம் இருந்துச்சு, 6 யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது இருந்துச்சு. மாநில மறுசீரமைப்பினை நவம்பர் 1, 1956 அன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது நம்முடைய இந்திய அரசாங்கத்தான் எழுதப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ அப்படி உருவானதான் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த 14 மாநிலங்கள் என்ன, 6 யூனியன் பிரதேசம் என்னன்னு சொல்லிட்டு, அதுதான் ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், சென்னை, மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா மாநிலங்களாகவும், யூனியன் பிரதேசங்களாக அந்தமான் நிக்கோபார் தீவு, தில்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு, மினிகாய் தீவு, தென் அமீன் தீவு தீவு, மணிப்பூர் மற்றும் திரிபுரா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யூனியன் பிரதேசமாக இருந்தது. இதுதான் ஆரம்பத்தில் 1956 காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொத்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். அதுவே மறுபடியும் பல மாநில மறுசீரமைப்புக்கு உட்பட்டு வேற வேற புதிய புதிய மாநிலங்கள் உருவாகுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பம்பாய் மறுசீரமைப்பு ஆணைய சட்டம் 1960 அடிப்படையில் குஜராத் மாநிலம் உருவாயிருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். குஜராத் எப்படி உருவாச்சு? பம்பாய் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் மூலமாக உருவாச்சு. நாகாலாந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1962 காலகட்டத்தில் நாகாலாந்து மாநிலம் அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அசாமிலிருந்து நாகாலாந்து உருவாகுது. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் உருவாக்குறாங்க. இமாச்சல பிரதேச மாநில சட்டம் அடிப்படையில் 1970 புதிய இமாச்சல பிரதேசம் உருவாகுது. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் 1971 அடிப்படையில் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள் உருவாகிறது. தென் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் உருவாக்குறது. சிக்கிம் மாநில சட்டம் 1975, அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் 1986, மிசோரம், அருணாச்சல பிரதேச மாநிலங்கள் உருவாக்குறது. சரிங்களா? இதை எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த வருஷத்தில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹைலைட் பண்ணப்பட்டதை ஞாபகம் வச்சுக்கணும். கோவா மாநில சட்டம் 87, மறுசீரமைப்பு சட்டம் 2000 அடிப்படையில் சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்குறாங்க. மறுசீரமைப்பு 2000 மூலம் உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகுது. அதே இதில் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாகுது. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2017 அடிப்படையில் தெலங்கானா மாநிலத்தை உருவாக்குறாங்க. இப்படித்தான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 14 மாநிலங்கள் தற்போது 28 மாநிலமாகவும் 6 யூனியன் பிரதேசமாக இருந்தது தற்போது 8 யூனியன் பிரதேசமாகவும் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்படி தான் நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்கப்பா. இந்த விஷயங்களை இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாம் நீங்கள் தனித்தனியாக ஒரு ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து மறக்காமல் இருக்கும். தென் மாநிலங்கள் மறுசீரமைப்பிற்கு பிறகு மாநிலங்களாக உருவாக்கணும்ல, உருவாக்கிட்டோம். மறுசீரமைப்பு பண்ணோம்ல, பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வருதே, எப்படி இப்போ நமக்கு பிரச்சனை வருதுல, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருதுல, அதை தான் சொல்கிறாங்க. 1947க்கு பின்னர் சுதந்திர இந்தியாவில் இங்கே வந்துருங்க நேராக. இதில் வந்து ஸ்கிப் பண்ணுற கண்டென்ட் தான், எதுவும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேலும் எப்படி ஒரு பகுதிகளை இணைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன பேச்சுவார்த்தைகள் மாதிரி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துருங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் காயின். 1950 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன. பிறகு 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன தற்போது இருக்கக்கூடிய மொழிகளுடைய அடிப்படையில். சரிங்களா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பேசக்கூடிய மொழிகளை நம்ம இந்தியாவினுடைய அங்கே அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை நம்ம வந்து ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் அந்த மொழிகளுக்கு சில பாதுகாப்பு இருக்கும். அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்கில் 12 மொழிகள் தான் நம்ம வந்து அங்கீகரிச்சிருந்தோம். இப்போ 22 மொழிகள் சொல்கிறாங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. மாநிலங்கள் உருவாக்கம்
ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் உருவாக்க முடியும்னா நாடாளுமன்றம் தான் உருவாக்க முடியும். நாடாளுமன்றம் அப்படின்னா யாருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, மேலே இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை இருக்குல்ல, ப்ளஸ் குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல, இதைத்தான் நமக்கு வந்து நாட்டை ஆளக்கூடிய மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மன்றங்கள் நினச்சி ஒரு மக்களவை ஒரு புதிய மாநிலம் உருவாக்கணும்னு சொல்கிற ஒரு மசோதாவை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி மசோதாவை பாஸ் பண்ணணும். அதை மாநிலங்களவை போய்ட்டு அங்கே போய் பாஸ் ஆகணும். தென் குடியரசுத் தலைவர் போய்ட்டு அவரும் சைன் பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு புதிய மாநிலங்கள் உருவாக்க முடியும், அல்லது இருக்கக்கூடிய மாநிலத்தை உடைக்க முடியும், அதர்வைஸ் 2 மாநிலங்களை சேர்க்க முடியும். இப்படி பல விஷயங்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான். சரிங்களா? சரி, அப்படியே நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துருங்க. தேச கட்டமைப்பின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சவால்கள், என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, தேசத்திற்கு அரசுக்கும் உள்ள வேறுபாடுகளை ஃபஸ்ட்டு ஆராயணும். தேசம்னா என்ன, தென் அரசுனா என்ன, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன சில விதமான சிக்கல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இது வந்து கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குப்பா. அரசுனா பாருங்க, அரசுனா ஃபர்ஸ்ட் அரசுனா நிலப்பரப்பு, மக்கள், அரசாங்கம் மற்றும் இறையாண்மை ஆகிய 4 அலகுகளும் இருக்கும்போது அது அரசு. நிலப்பரப்பு இருக்கணும், உள்ள மக்கள் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்கணும், தென் சில ஒற்றுமைகள் இருக்கணும், இறையாண்மை அப்படிங்கிறது இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் அரசு. அப்படி கீழே தேசம் வாங்கலேன். தேசம் என்ற பொருள்படும் நேஷன் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்ததாகும். அனைவரும் ஒத்த இரத்த பந்தம் உடையவர் என்ற பொருளில் இந்த கருத்துரு உருவாக்கியது. அதாவது ஒரு இந்தியாவுக்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழகம் எடுத்துப்போம். தமிழகத்தில் கூடிய மக்கள், தமிழக மக்கள் இருக்காங்க, நமக்கு ஸ்டாலின் ஆட்சி செய்யக்கூடியது இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இதுக்கு பேர் அரசு. இருக்கக்கூடிய வடக்கன்ஸ், ஸோ தெற்கன்ஸ், கிழக்கன்ஸ் பூரா நபர்களும் சேர்ந்து எல்லாருமே சமமானவர்கள் அப்படின்னு இருந்தால் தான் அதுக்கு பேர் தேசம். ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தால் தான் அதுக்கு பேர் தேசம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஒரு இரத்த பந்தம், எல்லாரும் சமமான ஒரு நபர்கள், அனைவரும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாதவர்கள் இருந்தால் தான் அதுக்கு பேர் தேசம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி நம்ம வந்து அரசை உருவாக்க வேண்டியது கடமை இல்லை. அரசை உருவாக்குறது நமக்கு சுதேச அரசுகளை இணைச்சிட்டோம். அதுக்கடுத்து உருவாகக்கூடியது தேசத்தை தான் உருவாக்கணும். அந்த தான் பாடத்தோட ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம். அப்படி தானே? தேச கட்டமைப்பின் சவால்கள் தான் கொடுத்துருக்கோம், அரசு கட்டமைப்பின் சவால்கள்னு கொடுக்கல. ஏன்னா அரசு கட்டமைப்பின் சவால்களை ஸ்டார்டிங்காக பார்த்துட்டோம், தேச கட்டமைப்பின் சவால்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, அரசுனா என்ன, தேசம்னா என்னன்னு கொடுத்துட்டாங்க. தேசியம், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா சொல்லுவோம்ல, பார்த்துக்கங்களேன். தேசமானது குறிப்பாக பொருளியல், வாழ்வு, மொழி மற்றும் நிலப்பரப்பு என பல அலகுகள் ஒருங்கே அமைக்கப்பட்டு தேசம் உருவாகியது என்று எர்னஸ்ட் ரெனான் வாதிக்கிறார். ஒரு பாயிண்ட், ஒரு கூற்றுப்பா. இவரின் கூற்றின்படி ஒன்று சொல்கிறாங்க. எர்னஸ்ட் ரெனானுடைய கூற்றின்படி தேசம் என்பது ஒரு ஆன்மா, அது ஒரு ஆன்மீக கோட்பாடு. அதில் 2 விதமான அம்சங்கள் அடங்கியுள்ளது. ஒன்று கடந்த கால அம்சம், மற்றொன்று நிகழ்கால அம்சம் என்று விளக்கம் கூறுகிறார். தேசம்னா சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு நபர்கள் ஒரு கூற்றை மட்டும் கொடுத்துருக்காரு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்துடலாம். கீழே வரும்போது வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ வெளிக்காடுகள் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இப்போதைக்கு இந்த பாடத்தில் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். தொழிற்சாலை சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையில்லை. தென் அதுக்கடுத்து அரசியல் ரீதியான சவால்கள், இது ஒரு பாயிண்ட்ல ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குப்பா. இப்போ நடக்குதுலப்பா, மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் உண்டான சில சண்டை. மாநில அரசாங்கத்துக்கார எனக்கு ஃபண்டு கொடுன்னு மத்திய அரசாங்கத்தை கேட்குறான், இவன் கொடுக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் மனசில் வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் அரசியல் ரீதியான சவால்கள். ஒருவேளை மாநில அரசாங்கம் கேட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கலனா மாநில அரசாங்கம் என்ன சொல்லுவோம், நம்ம சீமான் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு மேல் என்ன சொல்லுவாங்க, பணிய மாட்டோம், மாறாக நாங்கள் தனி அரசாங்கத்தை நடத்திக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படி அதுவும் ஒற்றுமையை கலைக்கக்கூடிய ஒன்று தானே, அதுவும் தேசத்தை கலைக்கக்கூடிய ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அரசியல் ரீதியான சவால்கள், மத்திய மாநிலத்தினுடைய உறவுகள், கண்டிப்பாக இவனும் அவனும் சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேசத்தை நம்ம வழி நடத்தி கொண்டு போக முடியும். பொருளாதாரம் ரீதியான சவால்கள், கண்டிப்பான முறையில் ஒரு மாநிலத்தை 2 உடைக்கும் போது நான் முன்னவே சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை இப்படி 2 உடைக்கும் போது இங்கிட்டு வந்து பணம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, வளங்கள் அதிகமான பகுதியும் வளம் இல்லாத பகுதி இப்படி பிரிச்சிடக்கூடாது. அது கண்டிப்பான முறையில் ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பாலானோர் நாள் ஒன்றுக்கு $1 கீழ் வருமானம் உள்ளவர்கள் என்பதை டீட்டன் மற்றும் ரெசி சுட்டி காட்டியுள்ளார். இது 2 நபர்களையும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீட்டனும் டெசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னமும் 270 மில்லியன் இந்தியர்கள் ஏழ்மையில் உள்ளதை இது குறிக்கிறது. சீனாவில் 110 மில்லியன் ஏழைகள் தான் இருக்காங்க, இந்தியாவில் 270 மில்லியன் ஏழைகள் இருக்காங்களாமா. இது ஒரு பாயிண்ட்டு. தென் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்துருங்க, சமூக சவால்கள். இதெல்லாம் நமக்கு வந்து பின்னாடி பார்ப்போம். இந்த உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் இப்படிங்கிறது எல்லாமே பொருளாதார ரீதியாக எல்லா பகுதிகளையும் மேலே கொண்டுட்டு வரதுக்காக நம்ம பாடுபட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா?
சரிங்களா? இருக்கக்கூடிய பாயிண்ட்டை சொல்லிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுக்குறேன், சரிங்களா? சமூக சவால்கள் பல மாநிலங்களை பிரிக்கும் போது கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படிங்கிறத பொறுத்தும் சவால்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வகுப்புவாதத்தினுடைய அடிப்படையிலும் சவால்கள் இருக்கும். சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதுவும் சில சவால்கள் தான் குறிப்பிட்ட தேசத்தை உருவாக்குறதுக்கு அப்படின்றதுக்காகப்பா, சரிங்களா? சரி, ஓகே. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோன்னா கண்டென்ட் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. மேலே கொடுத்தது மட்டும்தான் பாயிண்ட்ஸு, கீழே அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் ஒன்று பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இதுவும் கீழே இருக்கக்கூடிய திராவிட நாடு சிந்தனைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பாடத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஒன்று, டி மாதவன், தியாகராயர் மற்றும் பல பிராமணர் அல்லாதோர் தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பினை உருவாக்கினர். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் சுதேச அரசுகளை இணைச்சோம், தென் மாநிலங்களை கரெக்டாக பிரித்தோம். இப்படி பிரிக்கப்பட்ட இந்த மாநிலத்துக்கு உள்ளேயும் சிக்கல் இருக்குல்லப்பா. என்ன சிக்கல்ப்பா? சாதியினுடைய அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்காங்கள, இவங்களை ஒற்றுமைப்படுத்தணும். பணத்தினுடைய அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்காங்கள, அவங்கள மேலே கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சுக்கூடிய நபர்களை ஒன்றா சேர்த்தா தான் தேசியம் உருவாகும் அப்படின்றதுக்காக, எல்லாரையும் சமமாக பேணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் இந்த அமைப்பு. ஸோ பிராமணர் அல்லாதோர் தலைவர்கள் உருவாகினது சாதி ரீதியாக பிரிக்கப்பட்ட கூட்டமைப்பை ஒன்று சேர்க்கணும், இந்த சாதி பெரிவினைகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்குனது தான். பிற்காலத்தில் இவ்வியக்கம் நீதி கட்சி என்ற பெயரில் புகழ்பெற்றது. 1920 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. 20லிருந்து 37 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. 5 தேர்தல்களை 4 முறை வென்று அமைச்சரவை அமைச்சது இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் ஈவே ராமசாமி தலைமையில் சுயமரியாதை இயக்கமாக இது மாற்றப்பட்டது. திராவிட நாடு சிந்தனை ஒரு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் இருக்குல்ல, அது எப்போ உருவாச்சு? 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி முதலமைச்சராக பதவியேற்றார். முதலாவதாக தீண்டாமை ஒழிப்பு, இரண்டாவது இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவித்து இவர் ஒரு பிரச்சனை பண்ணார். அப்படி பிரச்சனை பண்ணும்போது பெரியார் தான் தமிழர், அதர்வைஸ் திராவிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்கி, கட்சியில் தமிழர் நாடு தமிழருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை பற்றி சிறப்புகள் எழுதப்பட்ட நபர்கள். 1939 திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பார், சரிங்களா? இந்த வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியம். தென் அது போக காமராஜர் மற்றும் ராஜாஜி இவங்களுக்கு உண்டான சில வேறுபாடுகள், என்னென்ன கருத்து வேறுபாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. 1944 ஈவே ராமசாமி நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்து தீர்மானத்தினை சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றினார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டது தான். தென் தட்சிண பிரதேசம் என்னும் மாநில கொள்கை இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். திராவிட கருத்தாக்கத்துக்கு எதிர்நிலையில் இருந்த தென்னிந்தியாவை களமாக கொண்டு ஒரு புதிய அரசியல் நிலை கருத்தினை ராஜாஜி உருவாக்கினார். அதுதான் தட்சிண பிரதேசம். திராவிடர்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு அப்பால் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குற மாதிரி இதைத்தான் தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்குனது யாருன்னா ராஜாஜி, சரிங்களா? சரி, அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துடலாம். இங்கே ஒரு பாயிண்ட். 1956 அமிர்தசரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜியும் அவரது ஆதரவாளர்களும் தட்சிண பிரதேசம் குறித்து பேசினர். ஆனால் அப்போதைய தமிழக முதல்வராக விளங்கிய காமராசர் அந்த மாநாட்டிலேயே இக்கருத்தினை கடுமையாக எதிர்த்தார். அப்படியெல்லாம் பிரிக்க முடியாதரா ராஜா, நீ வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு, சரிங்களா? சரி, அது போக சென்னை மாநிலம் நவம்பர் 1, 1956 உருவாக்கம் செய்யப்பட்டது. சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கம் பண்ணது, சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்துருங்க. தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான். தமிழ்நாடு அப்படின்றதுக்கு மகாத்மா காந்தியின் சீடரும் சுதந்திர போராட்ட வீரருமான விருதுநகர் சங்கரலிங்கனார் இந்த பெயர் மாற்ற கோரிக்கைக்காக சாகுமறை உண்ணாவிரதம் இருந்தார். அங்கே எப்படி ஆந்திராவை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தார், இங்கே எனக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கார். ஜூலை 27, 1956 அக்டோபர் 13, 1956 வரைக்கும் கிட்டத்தட்ட 76 நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிர் நீத்தம் செய்தார். அதுக்கப்புறம் தான் நமக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1967 பொது தேர்தலின் தோல்வியை தழுவியது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சி இழந்ததுக்கு அப்புறம் திமுக மேலே வருது. சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றமும் பண்ணிட்டாங்க. திமுக வந்ததுக்கப்புறம் நமக்கு பெயர் மாற்றமும் பண்ணிட்டாங்க, சரிங்களா? சரி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு இந்த ஆபத்தை உணர்ந்த காரணத்தினால் இந்த மொழி வாரியினுடைய அடிப்படை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகின்ற வரை இந்தி திணிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார், சரிங்களா? ஏன்னா இந்த இந்தி திணிப்புங்கிற விஷயத்த நமக்கு ராஜாஜி உள்ளே திணிச்சிட்டே இருந்தார். இப்போவும் நமக்கு நடைபெற்றிருக்கு. அப்போ தான் நேரு ஒன்று சொன்னார், இந்தி பேசாத மாநிலமாக இருக்குன்னா
அதாவது அங்கே இந்தியே பேசலை, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு அப்படி மாநிலம் இருந்துச்சுன்னா அவங்களா விரும்புகிறது வரைக்கும் இந்தியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுவரை ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் இந்த இந்தியும் இந்த ஆங்கிலத்தையும் இப்போ கொண்டுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த இந்தியும் ஆங்கிலமும் நமக்கு ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய ஒன்றாக செயல்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் நமக்கு பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுதேச அரசுகள், அதாவது இந்தியாவை உருவாக்குறதுக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய சுதேச அரசுகளை இணைச்சோம். அப்படி உருவாக்குனதுக்கப்புறம் குறிப்பிட்ட மாநிலங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களை நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தை உருவாக்குறோம், சுதந்திரத்திற்கு அப்புறம் ஒரு மாநிலங்களை உருவாக்குறோம். அது போக மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு உருவாக்கி ஸ்டார்டிங்கில் இருந்த 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசத்தை 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக தற்போது வரை மாற்றிருக்கோம். மாற்றினதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் வந்து சாதி அடிப்படையிலான சிக்கல்கள், அந்த சிக்கலை சரி செய்கிறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன அமைப்புகள் வந்துச்சு. அந்த அமைப்புகளில் மறுபடியும் வேறு என்னென்ன விஷயங்களை திணிக்கிறாங்க, லைக் இந்தி திணிப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி திணிக்கிறாங்க. இந்த இந்தி திணிப்புங்கிற விஷயத்தை பிரிக்கிறதுக்கு, அதாவது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, தமிழகத்தில் மட்டும் இல்லை, மற்ற சில மாநிலங்களுக்கும் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன நபர்கள் உருவானாங்க, எந்த அரசியல் கட்சி சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி விஷயங்களை கொண்டுட்டு வர்றாங்க, எந்த கட்சியில் வந்து எதிர்த்து கொண்டுட்டு போகிறாங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் தாண்டி தற்போது என்ன ஸ்டேஜில் என்ன ஒற்றுமையான நிலையில் தற்போது ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் பாடமே. சரிங்களா? சரி, இதுதான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலைட் பண்ணப்பட்ட பாடமே. இந்த பாடத்தில் நான் ஹைலைட் பண்ணப்பட்ட இந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் அது போக எழுதி வச்சுக்கோங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 1 to 2 hours வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ஆகும். இப்போ கீழே கொடுத்துருக்கூடிய இந்த புக் பேக்கோட ஆன்சர் மொத்தம் 8 கேள்விகள் இருக்குது. இந்த 8 கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 8 கேள்விக்கான ஆன்சரையும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஒரு வேளை தெரியாதவங்க ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த பாடம் அப்படிங்கிறது ஓவர். இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்கள் பார்க்க இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ரெகுலராக நம்மளுடைய அகாடமியில் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் டெஸ்ட் சீரிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டாபிக் வைஸ் கொடுத்துட்ருக்கோம். நியூ சிலபஸ் 2025 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.